Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 30/1/2025 வியாழக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம். அம்பிகை யோகம், லட்சுமி கடாட்சம். இது யாருக்கு அமையும் என்பதற்கு பல ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஒன்றை இன்று பார்ப்போம். லக்னாதிபதியும் குருவும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து, லக்னாதிபதியும் குருவும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து, அந்த வீடு சுபர் வீடாக இருந்து, 4ற்கு உடையவன் சுபனாக இருந்து அவர்களை பார்க்க, பாவர்கள் யாரும் பாராது இருக்க அம்பிகை யோகம் சித்திக்கும். பல ஸ்லோகங்கள் உண்டு, அதில் ஒன்று இது. இதனுடைய விளக்கத்தை நாம் நன்றாக உள்வாங்கிக் கொண்டால், புரிந்து கொண்டால், சொல்லப்படாத சில விஷயங்களையும் நாம் யூகிக்க முடியும். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து ஸ்லோகங்களையும் ஒருவர் மனப்பாடம் செய்ய முடியாது. சொல்லப்போனால் லட்சக்கணக்கில் இருக்கின்றன. அத்தனையும் அவரால் மனதில் வைத்துக்கொள்ள முடியாது. அதையும் படிக்க வேண்டும், ஆராய்ச்சியும் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் 2 வாழ்நாள் போதாது. எனவே இந்த விஷயத்தை மட்டும் நல்லபடியாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அவ்வளோதான். லக்னாதிபதி யார்? நீங்கள். குருவுடன் இணைந்து 10ஆம் இடத்தில் இருக்க, 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அந்த வீடு சுபர் வீடாக இருக்க, இந்த நிலத்தில் பயிரிட்டால்தான் பயிர் வளரும், அது கட்டாந்தரை வளராது இருக்கிறதல்லவா. அதுபோல்தான் சுபர் வீடு அசுபர் வீடு. சுபர் வீட்டில் இருக்க, 4க்கு உடையவன் சுபனாக இருந்து பார்க்க, அவர்களை பார்க்க, பாவர்கள் பாராது இருந்தால் அம்பிகை யோகம் உண்டு, தெய்வ கடாட்சம் உண்டு. இதன் பலன் பார்த்தாலே மதிக்க தோன்றும். அவர்கள் நினைத்தால் அனாவசியமாக கெடுதலெல்லாம் நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அம்பிகை யோகம் எல்லோருக்கும் வந்து விடாது. நல்லதை நினைப்பவர்களுக்கு மட்டும்தான் வரும். அப்படி அவர்கள் நல்லதை நினைத்தால் அது நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. எல்லாவற்றையும் விட பரம சந்தோஷமாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இருக்கும் இடம் மகிழ்ச்சியில் ததும்பும். இதுதான் அம்பிகை யோகம். எல்லாவற்றையும் விட ஒருவர் ஒரு இடத்தில் இருக்கும்போது அவரால் அந்த இடம் மகிழ்ச்சியால் நிரம்பி இருந்தால் அதுதான் தெய்வாம்சம். இப்பொழுது விளக்கம் பார்ப்போம். லக்னாதிபதி என்று சொல்லப்பட்டது நீங்கள். குரு பூரண சுபன், அவன் ஒருவனே, ஞானம் உள்ளவன். லக்னாதிபதியோடு இணைந்து 10ஆம் வீடு செயல், அவனுடைய கர்மஸ்தானம் செயல். 4ஆம் வீட்டோன் சுபனாக இருந்து பார்க்க, இந்த 4ஆம் வீடு வித்தை ஸ்தானம் மற்றும் மாத்ருஸ்தானம். தாய், அறநூல்களாகட்டும் ஜோதிட நூலாகட்டும் பண்டைய காலத்தில் சொல்லப்பட்ட அத்தனை நூல்களிலும் தாய்மையை புகழாத நூல்களே இல்லை. வள்ளுவர் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். ஈன்றால் பசி காண்பானாயினும்
செய்யற்க சான்றோர் பழிக்கும் செயல் என்று. அப்படி என்றால் ஈன்றால் பசியை பார்ப்பது எவ்வளவு கொடூரம் என்று அவர் நினைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு தாய் மீது ஒரு மதிப்பை நாம் வைத்திருக்கிறோம். அந்த இடம் 4ஆம் இடம். எனவேதான் அம்பிகை யோகமும் சித்தித்தது. அன்பர்களே, இந்த ஒரு 4ஆம் இடத்தோன் பார்க்க பாவர்களும் பாராது இருந்தால் அம்பிகை யோகம் இவருக்கு உண்டு. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து, சுவர் வீடு அதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தது. 4ஆம் வீட்டோடு என்று குறிப்பிட்டு சொன்னது தாய் அன்பு, தாயுடைய கருணை. இதை வைத்துத்தான் இந்த அம்பிகை யோகம் பெரிதாக இருக்கிறது. இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை, மறுபாதி தேவையற்ற செலவீனங்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், விரயம், தேவையற்ற செலவுகள். மறுபாதி நீங்கள் ஆச்சரியப்படும்படியான லாபம். கடகராசி அன்பர்களே, நற்புகழை பெறுவீர்கள். செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல வேலையை திறமையாக செய்து முடித்து, அல்லது நீங்கள் செய்த ஒரு வேலையால் பலருக்கு நன்மை ஏற்பட்டு இந்த புகழ் உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, போட்டி பந்தயம் வழக்கில் இன்று உங்களுக்கு வெற்றி. இந்த நாள் போட்டியில் வெற்றி என்று காட்டுகிறது. கன்னிராசி அன்பர்களே, அந்நியர்களால், அந்நிய விஷயங்களால், தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதால் சிற்சில துன்பங்கள், சங்கடங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும். கவனம். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு சமாதானத்தை நீங்கள் ஏற்படுத்தும் நாள் இந்த நாள். பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவீர்கள், சண்டையை நீக்குவீர்கள். பேச்சு திறனால் இன்று நன்மை. விருச்சக ராசி அன்பர்களே, கண்டிப்பாக அறிய வேண்டிய ஒரு தத்துவத்தை இன்று நீங்கள் அறிவீர்கள். இது என்றென்றும் உங்களுக்கு பயன்படும். அத்தகைய நல்ல அனுபவம் இன்று நீங்கள் பெறப்போகும் அனுபவம். தனுசு ராசி அன்பர்களே, எல்லோராலும் புகழப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. நாளைய தினம் நல்லபடியாக நன்மைகள் கிடைக்க எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் அறிவிக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள்.
நீங்கள் விரும்பியது, பல நாட்களாக விரும்பியது இன்று கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, எத்தகைய முயற்சி செய்தால் நமக்கு நல்லது என்று ஒரு ஆய்வு உங்களால் இன்று மேற்கொள்ளப்பட்டு எப்படி செய்ய வேண்டும் என்ற சூட்சமத்தை, அந்த இரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள். வெற்றிக்கு உண்டான பாதையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் இன்று. மீனராசி அன்பர்களே, செட்டியார் மிடுக்கா சரக்கு மிடுக்கா என்று சொல்வார்கள். இன்று உங்கள் பேச்சு மிடுக்கா அல்லது நீங்கள் பெறுகின்ற யோகம் மிடுக்கா என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மொத்தத்தில் நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.